இன்றைக்கி சிவராத்திரி. காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே கோவிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் மூட் அப்செட் ஆச்சு. பரவாயில்ல, கோயிலுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் கோவில் வடுகாத்தம்மன் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் திருவாலீஸ்வரர். இது திருவாலீஸ்வரர் கோயில். இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டேன். எப்பவுமே பார்த்திங்கன்னா மனசு சரியில்லையா, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு துர்க்கைக்கு ஒரு விளக்கு போட்டுட்டா நிஜமாக அப்போ அன்னைக்கு மாறிடும். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே செம்ம மூட் அப்செட்டு. சரி போயிடலாம், கோயிலை பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் மனசு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி போயாச்சு. முதல்ல வடுகாத்தம்மன் முடித்தாச்சு, அப்புறமா திருவாலீஸ்வரர் போனது. இதெல்லாம் திருவாலீஸ்வரர். அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஈஸ்வரனை நின்று பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அம்மன் காமாட்சி அம்மன் உடனுரை திருவாலீஸ்வரர் எங்கள் ஊரில் இருக்காங்க. இவங்க காமாட்சி அம்மனை பார்த்துட்டு அப்புறம் சிவனை பார்த்துட்டு அப்புறம் பிரகாரம் சுற்றிட்டு துர்க்கைக்கு ஒரு விளக்கு போட்டாச்சு. ஒரு விளக்கு போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு இருந்தா சரி, அங்கேயே சிவன் கோயிலே உட்காந்துட்டு ஏதாவது கைங்கரியம் பண்ணி இன்றைக்கி நாட்களை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா. பட் ஆனால் என்னமோ தெரியல, இன்றைக்கி போய் உட்காந்த நேரம் எல்லோரும் தெரிஞ்சவங்களாக வராங்க. ஒருத்தராக பேசிகிட்ருக்காங்க, என்ன ஷாப் திறக்கலையா. ஏன்னா அந்த நேரத்துக்கு தான் நான் இருப்பேன், அந்த பூஜையை பார்ப்பேன், வந்துடுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி சண்டே போயாச்சு, உட்காந்துடலான்னு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சவங்களே வந்துட்டே இருந்தாங்க. சரி, ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன். அப்புறமா இது சரி வராது, சரி எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கீழ்கட்டில் கிளம்பி போயிட்டேன். பட் இங்கே கோயில் சுற்றி வந்து துர்க்கைக்கு விளக்கு போட்ட உடனேவே அந்த மாற்றம் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஓகே, இன்னை நாள் நல்லபடியாக போகும், அவ்வளோதான். அதுபடி நல்லபடியாகவே போச்சு, நல்லா இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.